வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 37 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் செஷன்லாம் நல்லா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் போனது. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் 110 பாயிண்ட் வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இதில கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுச்சு. அப்படியே ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 37 பாயிண்ட்டுங்கிற ஒரு இதில க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கிற மாரி தான் இருக்கும் கேண்டில் வைஸ் பார்க்கும்போது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேஸ் மாரி தான் தெரியுது. பட் இன்னும் 2, 3 நாளைக்கு இதில இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும். ஏன்னா, இன்னும் அந்த முக்கியமான லெவல வந்து பிரேக் அவுட் பண்ணி ஏறுனது, இன்னும் அத கூட தொடல. இன்னும் கீழவும் இறங்கல. ஸோ 25,000த்துக்கு கீழ போனா தான் ஏதாவது கொஞ்சம் ஒரு 400 பாயிண்ட், 500 பாயிண்ட் இறங்கிட்டு திருப்பி ஏறும். அப்படி வரலங்கிறபோது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி 25,500, 26,000 போறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 123 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கு, மெட்டல், பிரைவேட் பேங்க்கு, எஃப்எம்சிஜிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சைட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா, ஒரு 484 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடியில் உள்ள கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிருக்கு. டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், விப்ரோன்னு சொல்லி எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே கொஞ்சம் மேலே ஏறிட்டே போனது. சப்போஸ் அதெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கியிருந்ததுன்னா கண்டிப்பாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் மார்க்கெட்டை கீழே விடாமல் வாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அதனால தான் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் போயிட்டே இருந்திருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 0.5% வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 ட்ரேடிங் செஷனும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்லேயே போனது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து இப்போதைக்கு போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு நெகட்டிவில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுங்கிற இதில் தான் நெகட்டிவில் இருந்தது. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 37 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சில் வந்திருக்கு. இது நாஸ்டாக்கு. S&P 500 4 பாயிண்ட்டும், டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 91 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத. இதோட இம்பேக்ட் மேபி நாளைக்கு கூட நெகட்டிவில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வருமாங்கிறது நம்ம கிளியராக சொல்ல முடியாது. வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதுமாரி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் டேக்ஸ் வந்து இப்போதைக்கு நெகட்டிவில் இருக்குது. எஃப்டிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் பாசிட்டிவும், சிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 28 பாயிண்ட்டு நெகட்டிவில் தான் இருக்குது. ஒரு மிக்சட் ட்ரேடிங்காக தான் போயிட்டுருக்கு. இல்லை ஏஷியன் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜப்பான் நிக்கி பாருங்கள் ஒரு 209 பாயிண்ட் பாசிட்டிவ்லேயும், ஹேங்ஸாங்கும் 204 பாயிண்ட்டு பாசிட்டிவ். தைவான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே ஒரு புல் ட்ரெண்டு கிட்டத்தட்ட 451 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் எல்லாமே க்ளோஸ் ஆகி ஏஷியன் மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ். இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் மட்டும்தான் கொஞ்சம் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ மேபி நைட்டு மிட் நைட்டில் எப்படி இருந்தாலும் சேஞ்சஸ் ஆகலாம். அதாவது க்ளோசிங் டைமில் எப்படி இருந்தாலும் மாறி வந்துடலாம். ஸோ கிளியர் சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறிடுச்சு. இன்றைக்கி மட்டும் பாருங்கள் ரூ. 75 இருக்குது. இப்போதைக்கு 9,020 ரேஞ்சில் இருக்குது. 24 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 9,840 ரேஞ்சில் இருக்குது. கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குனது திருப்பி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகிட்டே இருக்குது. இது எப்படி இருந்தாலும் சாலிடாக 10,000 தோறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கோல்டை முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கலாகவோ டிஜிட்டலாகவோ வாங்கிட்டே இருங்க. வாட் எவர் இஸ் பாசிபிள். உங்களால் என்ன முடியுதோ வாங்கிக்கோங்க. அதுமாரி சில்வர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூ. 190 ரேஞ்சில் இருக்குது. இது ஆன்லைனில் கடையில் நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 110 114 இந்த ரேஞ்சில் தான் சொல்லுவாங்க. இது நார்மலாக இருக்கக்கூடியது. ஸோ பார்த்துங்க. அதையும் முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாகவோ வாங்கிட்டே இருங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு தான் போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து கண்டினியூஷன் இருக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது கூடிய விரைவில் இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேயே ஒரு 25,500 இல்லைனா 26,000 வரைக்கும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல் டைம் ஹையை தொடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தால் மட்டும்தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. இன்றைக்கி எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவ் சைடு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 446 கோடி சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 1,585 கோடிக்கு பையர்ஸாக இருந்திருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஐ போத் ஆர் பையிங் சைடில் இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. எஃப்ஐஐ கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் இருந்தாங்க. இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்தாங்க. இப்போ திருப்பி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது.
நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ஆளுங்களும் டிஐயும் தான் நல்லா ஒரு பணம் போட்டு மார்க்கெட்டுக்கு கீழே விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா இதாக போயிட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடிக்கு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ் இதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு, ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆர்டரு. அது பட் எந்த கண்ட்ரிக்குங்கிறது இன்னும் ஒன்றும் அப்டேட் கொடுக்கல. பட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிக்க மட்டும் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடிக்கு கிடச்சிக்கா சொல்கிறாங்க. அடுத்ததாக விப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18.05 crore ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது 1.77%. ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியர் டு 4,800 crores ஒர்த்து அது. இது என்னென்னா வெளில வேறு கம்பெனி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ இந்த ஷேர் இப்போ சேல் பண்ணாங்களே இது எல்லாம் பார்த்திங்கன்னா விப்ரோவோட ட்ரஸ்ட்டில் இருந்தது. அதை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா விப்ரோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அசீம் பிரேம்ஜி அவர் தான் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 கோடியோ கொடுத்து அவரோட ஷேரை அவரே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்லேருந்து இருந்ததை அது அப்படியே என்னன்னா ப்ரொமோட்டர் சைடுக்கு மாறிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னா இப்போ வந்து இருக்கிறதுலே ஐடி செக்டரில் பார்த்திங்கன்னா விப்ரோ தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. வேல்யூஷன் வைஸ் இப்போதைக்கு நல்லா சீப்பாக இருக்குது. ஸோ இந்த ஷேர் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். இது எப்படின்னா அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேபி 700 to 1000 ரீச் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சீப்பாக இருக்கும்போது இதெல்லாம் வாங்கி வச்சிங்க. இது ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியலில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜியோ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ராக்கோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு 2 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு என்னென்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராகவும் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செபி வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. இப்போதைக்கு இதோட மேனேஜிங் டைரக்டராக யார் இருக்கா போகிறான்னு பார்த்தீங்கன்னா இஷா அம்பானி தான் இருக்க போகிறதா அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஜியோ ஃபினான்ஷியலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இந்த நியூஸ் வரத்துக்கு முன்னாடியே பிஃபோராக பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபினான்ஷியல் ஆல்மோஸ்ட் 260-270 ரேஞ்சுக்கு வந்தது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 350-370 இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees டவுன் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 305-310 ரேஞ்சில் அதாவது 310 ரேஞ்சு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. ஸோ ரீசெண்ட் இதிலே நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு பிளாக் டீல் நடந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 858 கோடிக்கு வரைக்கும் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இது யார் விற்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து அவங்க வந்து இதில் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 245 ரேஞ்சுக்கு சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதித்யா பிர்லா குரூப்பை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது யார் வாங்குறாங்கிறது தெரியல. அவங்க சேல் பண்ணுறாங்க அது மட்டும் தான் வந்திருக்கு. பட் யார் வாங்குறாங்கிற டீட்டெயில் அது இன்னும் ஒன்றும் வரலை. ஸோ அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் அடுத்தது ரேடிகோ கைத்தன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் டவுனில் தான் போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதோட ஷேர்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டவுனில் இருக்கும். ஃபர்தராக டவுன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா இது வெறும் 1000 ரேஞ்சில் இருந்தது. ரேடிகோ கைத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800-900 ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2600 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திருப்பி ஏறும். அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.